முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது என்ன வழக்கு, அந்த விசாரணையின் போது என்ன நடந்தது, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே போல உதய கம்மன்பில 10 கேள்விகள் கேட்டிருக்கிறார். இந்த 10 கேள்விகளையும் யார்கிட்ட கேட்டுக்காருன்னு சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அவர்கிட்ட 10 கேள்விகள் கேட்டிருக்கார். அதில் ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி. எனவே அது சம்பந்தமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். யாழ் மாவட்டத்தில் 3 தீவுகளுக்கு மின்சார வசதி மேம்படுத்தப்பட இருக்கிறது. அது குறித்த தகவல்களையும் இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது, அதனையும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது மஹிந்த ராஜபக்ச நேரடியாக சம்பந்தப்படையலை, ஆனால் அவருடைய சம்மதத்துடன் அவருடைய அனுமதியோடு நடைபெற்ற ஒரு முறைகேடு, ஒரு ஊழல் என்று சொல்லலாம். அதாவது 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இலங்கையில் வெளிவார எல்லா முன்னணி பத்திரிகைகளை விளம்பரம் போட்டவையாம். மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமாக விளம்பரம் போட்டவையாம். அப்போ விளம்பரம் போகிறதுக்கு காசு வேணும் தானே. எந்த ஒரு பத்திரிகையும் இலவசமாக விளம்பரம் போடுவினமா இல்லை தானே. எனவே காசு கொடுக்கணும். அதுக்கு தங்களோட சொந்த காசை கொடுப்போம் இல்லாமல் பொதுமக்களுக்கு சொந்தமாகிய அரசாங்கத்தினுடைய காசு எடுத்து செலவழிச்சிருக்கணும். அதாவது இலங்கை முதலீட்டு சபை அவர்களுக்கு சொந்தமான காசு எடுத்து 17 லட்சம் ரூபாய் காசு எடுத்து ஒரே நாளில் இலங்கையில் வெளிவந்த 11 பத்திரிகைகளில் மஹிந்த ராஜபக்சவனுடைய படத்தை போட்டு பயங்கர விளம்பரம் எல்லாம் போட்டிருக்கிறோம் அரசாங்க காசிலேயே. எனவே அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வந்தது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால். நேற்று அந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதில் மிக முக்கியமாக குற்றச்சாட்டை எதிர்கொண்டதார் பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன. ஏன்னு சொன்னால் அவர்தான் மஹிந்த ராஜபக்சவுக்காக இந்த ஒரு வேலையை செய்திருக்கார். நேரடியாக மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்படாமல் இவர் கூடாக அந்த வேலை நடைபெற்றது. எனவே அவருக்கு எதிராக தான் வழக்கு சாட்டப்பட்டிருக்கிறது. இனி அவர் கொடுக்க போகிற சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவிடமும் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நேற்றைய வழக்கு விசாரணையின் போது சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டு இப்போ ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கால பசில் ராஜபக்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் காசு எடுத்து டிஷர்ட்டுகள் பிரிண்ட் பண்ணி ஒரு பக்கத்தால் பிரச்சனை. அவர் அமெரிக்காவில் வைத்து கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மஹிந்த ராஜபக்சவினுடைய குடும்பத்தில் வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்ளாத ஆக்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு ஜூலை 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஒரு கவலைக்குரிய செய்தி என்று சொல்லலாம். நாடு முழுவதும் இப்பொழுது டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருகிறது. நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1069 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு தங்களுடைய மருத்துவ பரிசோதனையில் அவர்களுக்கு டெங்கு நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 1069 பேர். சராசரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் டைமில் ஒரு நாளைக்கு ஒரு 150 தொடக்கம் 200 பேர் ஒட்டுமொத்த இலங்கையிலேயுமே ஒரு 150 பேர் 200 பேர் வந்தாலே அது பெரிய அதிசயம் மாதிரி. ஏன்னு சொன்னால் டெங்கு நோய் அவ்வளவுக்கு தீவிரமாக இருக்கல தானே. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டெங்கு நோய் எல்லா இடம் பரவி கொண்டிருக்குது. அப்போ ஒரே நாளில் 1069 பேர்ன்றது ஒரு பெரிய நம்பர். அது ஒரு அதிர்ச்சி ஊட்டும் புள்ளி விவரம் என்று சொல்லப்படுது. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் 45,037 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சுற்றுப்புற சூழல் டெங்கு நோய்க்கு என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தானே, நுளம்பு பெருகாமல் பார்த்துக்கொள்ளணும். சுற்றுப்புற சூழல் மிகவும் சுத்தமாக இருக்கணும். அதாவது இந்த நுளம்பு உற்பத்தியாகவே கூடாது. அதை நாங்களே முதல்ல கட்டுப்படுத்தணும். அப்போதான் டெங்கு நோயிலிருந்து விடுபட முடியும். எனவே ஒரே நாளில் 1069 பேர்ன்றது உண்மையில பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். எனவே அனைவரும் அவதானமாக இருப்போம். ஜூன் மாதத்துக்கான அஸ்வெசும கொடுப்பனவுகள் இன்று 23ஆம் தேதி பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடப்படும் என்று சொல்லி அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்றைக்கு 23ஆம் தேதி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,70,70,25 குடும்பங்களுக்கு அஸ்வெசும கொடுப்பனவு வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அஸ்வெசும பயனாளிகள் இன்று 23ஆம் தேதி தங்களுக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தது உதய கம்மன்பில
நேற்று வந்து ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அதில் வந்து புதுசாக ஒரு பிரச்சனையோட கிளப்பி இருக்கிறார். அதாவது வந்து 10 கேள்விகளை வந்து எழுதி கொண்டு வந்திருக்கார். 10 கேள்வியை வந்து முன் வச்சுக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொழும்பு மறைமாவட்ட ஊடக பேச்சாளர், அவருடைய பேர் வந்து அருட்தந்தை சிறில் காமினி. அவரை நோக்கி இந்த 10 கேள்வியும் கேட்கிறார். எல்லாமே வந்து சுற்றி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்டதான். அதாவது உதயகமன் பிள்ளை என்ன சொல்ல வரார் என்று சொன்னால், சிறில் காமினிக்கார் தானே அருட்தந்தை சிறில் காமினி, அவருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. எனவே அவரும் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இந்த 10 கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்ல வரார் என்று சொன்னால், 2019ஆம் ஆண்டில் கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு நல்ல செல்வாக்கு இருந்ததாம். கோத்தாபய ராஜபக்சவுக்கெல்லாம் நல்ல செல்வாக்கு இருந்ததாம், நல்ல வாக்கு வங்கி இருந்ததாம். எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தித்தான் ஆட்சியை பிடிக்கணும் என்று சொல்லி எந்த விதமான அவசியம் இல்லையாம் என்று சொல்லி புதுசாக ஒரு விளக்கம் மட்டும் சொல்லி வச்சுக்கார். அதோட 10 கேள்விகள் கேட்டுக்காரு தானே, அதில் வந்து ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி, அதை வந்து உதயகமன் பிள்ளை கேட்டு வச்சுக்கார். என்னென்னு சொன்னால், இந்த அருட்தந்தை சொல்லிக்கார் சுரேஷ் சாலையை பார்த்து, சுரேஷ் சாலை வந்து அந்த லேப்டாப்பினுடைய பாஸ்வேர்ட், ஃபோனினுடைய பாஸ்வேர்டை வந்து சிஐடினருக்கு கொடுக்கணும், அதையும் கொடுக்காம வச்சுக்கிறீங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் வழக்கு விசாரணைகள் வந்து துரிதமாக நடக்கும் தானே என்று சொல்லி ஒரு கருத்தொன்று சொல்லியிருந்தவர், முதல் சொல்லியிருந்தவர். அந்த கேள்வியை வந்து சுட்டி காட்டி உதயகமன் பிள்ளை கேட்டு வச்சுக்கார். அதை அப்படி ஒரு விசாரணை கைதிட்ட போயிட்டு நீங்கள் அதை இதை கொடு, பாஸ்வேர்டை கொடுன்னு சொல்ல முடியும், அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படி நீங்கள் வற்புறுத்த முடியாது, எப்படி வற்புறுத்த முடியும் என்று சொல்லி உதயகமன் பிள்ளை வந்து கேள்வி கேட்டு வச்சுக்கார். இப்போ ஒரு ஆளை வந்து விசாரணை கண்டு கைது செய்தா, விசாரணை கண்டு போய் பிடிச்சா, விசாரணை என்ன, விசாரணையாளர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். அப்போ தான் அந்த விசாரணையில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், அவர் குற்றவாளியா குற்றம் செய்யாதவரான்றது தெரிய வரும். ஆனால் கேள்வியே கேட்கக்கூடாது, பாஸ்வேர்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உதயகமன் பிள்ளை சொல்லி வச்சுக்கார். உதயகமன் பிள்ளை அப்படித்தான் கதைப்பார்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே 10 கேள்விகளை வந்து அருட்தந்தை சிறில் காமினியிடம் கேட்டிருக்கின்றார். இதற்கு அவர் பதில் வழங்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 3 தீவுகளுக்கு மின்சார வசதிகள் மேம்படுத்தப்பட இருக்கின்றன. அந்த 3 தீவுகளும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து நெடுந்தீவு, நைனா தீவு, மற்றது அனலை தீவு. இந்த 3 தீவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி, பெரிய ஜெனரேட்டர்களை இயக்கித்தான் அந்த தீவு முழுக்க மின்சாரம் வழங்கப்படுறதாம். அதில் வந்து நிறைய சவால்கள் இருக்குத்தானே. ஜெனரேட்டர் இயங்குறதால சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பு, அப்புறம் ஜெனரேட்டருக்கு தேவையான டீசலை வந்து வெளியிலேருந்து கொண்டு போகணும், மெயின்லேண்ட்லேருந்து கொண்டு போகணும் போட் மூலமாக. எனவே இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதனால அடிக்கடி பவர்கட்டும் வரும். எனவே இப்போ என்ன முடிவெடுத்திருக்கணும் என்று சொன்னால், ஒரு கலப்பு மின்சாரம் மாதிரி, அதாவது காற்றாலை மின்சாரம் ஊடாகவும் அதே போல் சூரிய மின்கலம் இருக்குத்தானே அதன் ஊடாகவும் சோலார் ஊடாகவும் ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு மின்சார கட்டமைப்பு ஒன்று இப்போ உருவாக்கி கொண்டு வரணுமாம். அமைச்சரும் கூட, எரிசக்தி அமைச்சரும் கூட நேரடியாக போய் பார்த்துருக்கிறார். எனவே அது அந்த பணிகள் எல்லாம் முழுமையாக நிறைவடைஞ்ச பிறகு இந்த 3 தீவுகள், நெடுந்தீவு, நைனா தீவு, அனல தீவு, இந்த 3 தீவுகளுக்கும் வந்து தங்கு தடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்கும் என்று சொல்லி அமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். எனவே நல்ல விஷயம். இந்த பணிகள் வந்து மிக விரைவில் நிறைவு பெற்று அந்த தீவு முழுவதுமே வந்து தங்கு தடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. எனவே மக்களுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு இன்னமும் மேம்படும் சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். வடமாகாண சுகாதார அமைச்சிடமிருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. வடமாகாணத்தில் மொத்தம் 15,000 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட இருப்பதாக இந்த தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வார மாதம் இந்த நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்படும். ஜூலை மாதத்தில் மொத்தம் 15,000 நாய்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காம். அவற்றுக்கு வந்து அதாவது ஆண் நாய்கள், பெண் நாய்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கருத்தடை செய்கிறேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், இப்போ நாய்கள் வந்து இப்போ கட்டாக்காளி நாய்களாக தெரிஞ்சால் யார் ஓனர் என்று தெரியாமல் சும்மா நாய்கள் தெரிஞ்சால் ஆபத்து தானே. அதோட வந்து நிறைய அந்த நாய்கள் மூலமாக பரவுகின்ற நோய்கள், மற்றது கட்டாக்காளி நாய்களால் நிறைய பிரச்சனை தானே. எனவே அதை கட்டுப்படுத்தும் விதமாக மொத்தம் 15,000 நாய்களுக்கு வந்து கருத்தடை செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் வந்து சில பகுதி மக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களாம் என்று சொல்லி சுகாதார அமைச்சினுடைய அந்த செய்தி குறிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த எதிர்ப்பு தெரிவித்த மக்களுக்கு வந்து கூட்டமெல்லாம் நடத்தி அப்புறம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இன்ன தேவைக்காகத்தான் நாங்கள் கருத்தடை செய்கிறோம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி அந்த விஷயங்களை விளங்கப்படுத்தின பிறகு மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணித்தான் இந்த திட்டத்தை தாங்கள் முன்னெடுப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. எனவே அடுத்த மாதத்திலிருந்து வட மாகாணத்தில் மொத்தம் 15,000 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட உள்ளது.
அமெரிக்காவினுடைய கடற்படையினர் இலங்கை கடற்படைக்கு நவீன தொலைத்தொடர்பாடல் வசதிகளை வழங்கியிருக்கிறார்கள் நேற்றைய நாளில். அதாவது இந்து மகா சமுத்திரத்தில் கண்காணிப்பில் ஈடுபடுகின்ற இலங்கை கடற்படைக்கு அந்த இலகுவான முறையில் கம்யூனிகேஷன் இருக்கணுமென்றக்காக, தொலைத்தொடர்பு இலகுவாக இருக்கணுமென்றக்காக இந்த அதிநவீன, இதை சொல்கிறது ஃப்ளீட் ப்ரோட்பேண்ட் என்று சொல்லி, அதாவது கப்பல்களில் செயற்படக்கூடிய செயற்கைக்கோள்களுடன் கூடிய அதிநவீன ஒரு இன்டர்நெட் சேவை என்று வைங்களேன், அது இலங்கை கடற்படைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒரு கப்பலில் இருந்து இன்னும் ஒரு கப்பலுக்கும், கப்பலில் இருந்து கரைக்கும் மிக வேகமாக தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க முடியும். சுற்றுக்காவலுக்கு அது வசதியாக இருக்கும். இனி போதைப் பொருள் கடத்தி கொண்டு வர அந்த படகுகள் இருக்குது தானே, நெடுநாள் மீன்பிடி படகுகள் என்று சொல்லி நடுக்கடலில் தரிச்சு நிற்கும், அந்த மாதிரியான படகுகளை பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் என்று சொல்லி அமெரிக்கா ஒரு பெரிய பொருட்செலவில் அதாவது அதனுடைய பெறுமதி எவ்வளோன்னு சொன்னால் $40 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான இந்த ஒரு உபகரண தொகுதி ஒன்றை நேற்று கொழும்பில் வைத்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே இதன் மூலம் இலங்கை கடற்படையினுடைய தொலைத்தொடர்பாடல் திறன் மேம்படுத்தப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்து ஓவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச என்னத்தையோ கட்டி தொங்க விடுறார். அது ஏதோ நேர்த்தி கடன் போல நடக்குது. நான் நினைக்கிறேன் வேண்ட அந்த பௌத்த பாரம்பரியத்தில் அப்படி ஏதோ நேர்த்தி கடன் இருக்கு போல நடக்கு. அது சம்மந்தமாக யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கீழே கொமெண்ட்ஸில் போடலாம், என்னத்தை கட்டி தொங்க விடுறாருன்னு சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு நேர்த்தி என்றது தெரியுது என்னென்னு சொன்னால் அதில் எழுதிக்கிற வசனங்களை பாருங்கோ. முதலாவது அவன்கிட்ட தொங்க விட்டுக்கார் ஒரு கொடி மாதிரி உண்டு, அதில் எழுதி கிடக்குது சிரந்தியின் கிரகம் களியட்டும் என்று சொல்லி, அவருடைய மனைவியினுடைய கிரகம் களியட்டும் என்று சொல்லி. அடுத்தது நாமலின் கிரகம் களியட்டும். அடுத்தது பெசிலின் கிரகம் களியட்டும். அதே போல் கோட்டாபயவின் கிரகம் களியட்டும் என்று சொல்லி. இப்போ கடைசியாக கையில் உண்டை பிடிச்சி வச்சுக்கிறார், அதில் எழுதி கிடக்குது ஜோசிதவின் கிரகம் களியட்டும் என்று சொல்லி. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவுக்கு பின்னால் அங்காலேயும் ஒரு கொடி ஒன்று மறைஞ்சிருக்குது, அதில் ஆற்ற பேர் எழுதிக்காரன்னு தெரியலை. எனவே அதை நீங்கள் ஊகிக்க போகிறீங்க, நீங்கள் ஊகிச்சு சொல்லுங்கோ, அந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற அந்த கொடியில் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி. எனவே இந்த மாதிரி எல்லாற்ற பேரையும் எழுதி தொங்க விடுறார், அவர்களை பிடித்த கிரகங்கள் கழியோணும் என்று சொல்லி. எனவே மக்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான், இந்த கிரகங்கள் எல்லாம் கழியோணும் என்றதுதான். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.